தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 6:35 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்று கார்த்திகை விரதம். பொதுவாக இன்றைக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தால் கார்த்திக்னு பேர் வைப்பாங்க, கார்த்திகேயன் வைப்பாங்க. கார்த்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வந்த ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நம்ம முருகப்பெருமானை கும்பிட்டோம் அப்படின்னா மிக அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். முருகன் புகழ் மாலைன்னு ஒரு பாடல் உண்டு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, எந்த கிழமையில் முருகனை கும்பிட்டா என்ன நடக்குங்கிறதே ஒரு பாடல் உண்டு. கிழமை திங்களில் முருகனை தொழுதால் கேட்ட வரங்கள் கிடைத்திடுமாம், வளமை மிகுந்த செவ்வாய் வணங்கின் வாழ்க்கை வளமாய் மாறிடுமாம், புதனாம் கிழமை புனிதனை தொழுதால் புகழும் பொருளும் கூடிடுமாம், இதமுறு வியாழன் ஈசனின் மகனால் எல்லா நலமும் வாய்த்திடுமாம், வெள்ளியில் நாமும் வேலனை தொழுதால் வேண்டும் வரங்கள் கிடைத்திடுமாம், துள்ளும் சனியில் குகனை தொழுதால் தொடரும் தொல்லைகள் விலகிடுமாம், ஞாயிறு அன்று கந்தனை தொழுதால் நல்லன யாவும் நடந்திடுமாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு அன்று கந்தனை தொழுதால் நல்லது யாவும் நடந்திடுமாம், ஆயினும் தினமும் அவனை தொழுதால் அனைத்திலும் வெற்றி கிடைத்திடுமாம். கிழமை பார்க்க வேண்டாமா, எல்லா நாளும் கும்பிடலாமா. எல்லா நாட்களும் முருகனை தொழுதால் எதிரியை வெல்லும் ஆற்றல் வரும், செல்வச் செழிப்பும் தேக நலனும் தேசம் போற்றும் வாழ்வும் வரும் அப்படின்னு அந்த பாடல் உண்டு. எல்லா நாளும் முருகனை தொழுகணுமா. முருகா முருகா என்று முருகு என்று நீ உருகுன்னு சொல்லி வாரியார் சொல்லுவார். ஆகினாலே அவன் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குவதனாலே தான் அவனுக்கு 12 கரங்கள் இருப்பதனாலே அள்ளி கொடுக்கின்றான். கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு. 6 படை வீடு அவனுக்கு இருக்குது. நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்கு வரி கட்டுறோம். ஆனால் 6 வீடு அவனுக்கு இருக்குது, வரி கட்டுறதில்லை. வீட்டு வரி கட்டாத அந்த வேலனுக்கு நீங்கள் பாட்டு வரி கட்டி இன்று பாடினால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்ட வரங்களெல்லாம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. பகல் 12:19 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு மனோநிலையும் இடம் கொடுக்கும். பணவரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, பகல் 12:19 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு குரு சந்திர யோகம் வருகின்றது. கடன் சுமை குறைய உங்களுக்கு வழி பிறக்கும், கவலைகள் தீரும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் இருப்பதனாலே வளர்ச்சி கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு உங்களுக்கும் ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல்ல ஆதரவு கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பார்கள். அவர்கள் மூலமாக கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் பல வரலாம். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லலாம். நண்பர்கள் பகையாகலாம். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் தானாகவே வந்து சேரும். எதையும் நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை இன்று கை கொடுக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக கண்டகச்சனி என்று இருந்தாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஏதாவது ரண சிகிச்சைகள் ஏற்படும் அளவுக்கு நிலைமைகள் உடல்நிலைக்கு வரலாம். அதே நேரத்தில் கரைந்த சேமிப்புகள் உங்களுக்கு ஈடுகட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். மேலும் மேலும் சேமிப்பு கரைக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறாமல் போகலாம். விலையுயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாக அகலும். என்ன இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:19 வரை சந்திராஷ்டமம். எனவே பகல் நேரத்தில், அதாவது காலையிலிருந்து 12:19 வரை மதியம் வரை நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. சேமிப்புகள் கரையும், செலவுகள் கூடுதலாக இருக்கும். தன்னம்பிக்கையை தக்க விதத்தில் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறைய விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். நகை நட்டுகளை விற்கும் சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் கடன் சுமை கூடுகின்ற அளவுக்கு இந்த ஏதாவது ஒரு காரியங்கள் நடைபெறலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். நண்பர்கள் கூட பகையாகலாம். எனவே எதையும் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருப்பது நல்லது.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:19க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எதில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் கவனமோடு ஈடுபட வேண்டும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சக பணியாளர்களால் உத்தியோகத்தில் சங்கடங்கள் வரலாம். நெருக்கடி நிலை அதிகரிக்கிறதே என்று நினைப்பீர்கள். சோதனை காலமாக கூட இருக்கிறதே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் சாமர்த்தியமாக பேச வேண்டும், சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். சேமிப்பு உயரும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். திருமணம் போன்ற வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். இடம் பூமியாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கட்டிய விட்டு பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தவர்களுக்கு அந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக கைகூட போகிறது. இன்று இனிய நாள். இன்று கார்த்திகை விரதம் என்பதாலே கந்தப்பெருமானை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை. தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தட்டுப்பாடுகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட இன்று கொஞ்சம் பணிச்சுமை அதிகரிக்கும். பம்பரமாக சுழன்று நீங்கள் பணிபுரிந்தால் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. குடும்பத்தில் கவலை மேலோங்கும். குடும்ப பிரச்சனைகள் கொடியேற்றி பறக்கலாம். உத்தியோகம் மட்டுமல்ல, தொழில் புரிபவர்களுக்கு பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரப்போகிறது. எனவே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்கும். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாசத்தோடு பழகுவரின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு உங்கள் கை ஓங்குவதை பார்த்து மிக ஆச்சரியப்படுவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். சில நுணுக்கங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். எனவே நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். என்னதான் நீங்கள் பாடுபட்டாலும் பாடுபட்டதுக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அது சிறப்பாக அமையுமா என்பது சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, தொழிலில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட போகின்றது. 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே நீங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதே நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருகின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவும் உண்டு. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பல நாட்களாக நடைபெறாதிருந்த ஒரு காரியம் இன்று வெற்றிகரமாக நடைபெறப் போகின்றது. சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு அகலும். நெருக்கடி நிலையை சமாளிக்க உங்களுக்கு நிதி கேட்ட இடத்தில் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.